ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் மெஹந்தி கோர்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதோட கண்டினியூ வீடியோ தான் இது. இதில் பார்த்தோம்னா கிளாஸ் 9 வந்து பார்க்கும். இதில் வந்து பார்டர்ஸ்லாம் பார்க்கும். பார்டர் டிசைன், அதாவது ஒரு மெஹந்தி ஆரம்பிக்கும் போது என்னென்ன பார்டர் வந்து நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறத அதில் வந்து பார்த்துட்ருக்கோம். சரியா? இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். போன வீடியோவில் ஒரு 5 டிசைன்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். இதில் ஒரு 5 டிசைன்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு 4 லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. சென்ட்ரு 2 லைனை வந்து நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. மேலே வந்து சின்னதாக ஹம்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஹம்ஸ் போட்டுட்டு அதில் வந்து நம்ம ஸ்வைரல் வந்து போட்டுக்கலாம். வளைவாக நீங்கள் வந்து எவ்வளோ நீளத்தில் வரைகிறீங்களோ அவ்வளோ ஸ்வைரல் வந்து வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு மேலே 2 ஸ்வைரலுக்கு சென்டரில் வந்து நம்ம லீஃப் வந்து வரைஞ்சி கொடுத்தோம். 3 லீஃப் இருக்குதாப்பில். இந்த டிசைன் நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம அப்படியே வரைஞ்சி கொடுத்தோம். இப்போ கீழே வந்து அதே மாதிரி 4 லைன்ஸ் வரைஞ்சி அந்த சென்ட்ரல் உள்ள 2 லைன்ஸ் வந்து போல்டு பண்ணிக்கோங்க. போல்டு பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம ஹம்ஸ் வந்து சின்னதாக போட்டுக்கலாம். மேலே வந்து என்ன டிசைன் கொடுத்துருக்கோமோ அது கீழே அதே மாதிரி ஸ்வைரல் போட்டு லீஃப் வந்து க்ரியேட் பண்ணிக்கிடுதோம். ஓகேவா? யாரும் புதுசாக சேர ஆசைப்பட்டீங்கன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், அதை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அப்புறம் போன வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் சென்ட் பண்ணி அவங்களையும் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் தான். இதை நீங்கள் ஒரு ரஃப் யூஸ் பேப்பரில் வந்து எனக்கு இந்த மெஹந்தி வச்சு, அதாவது கோன் வச்சு நீங்கள் எனக்கு ட்ரை பண்ணி அப்பப்போ நான் போடுறதை வந்து நம்ம குரூப்பில் சென்ட் பண்ணணும். இந்த டிசைன் வந்து நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது மேலேருந்து கீழே ஒரு லைன் வந்து இப்படி கிராஸாக வரைஞ்சிருக்கோம். இங்கிட்டு கீழேருந்து போகும்போது அந்த சைடு உள்ளுக்க பார்க்குதாப்பில் வரைஞ்சி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கிட்ட எப்படி வரைஞ்சனோ அதே மாதிரி அங்கே 4 லைன்ஸு, சென்டரில் போல்டு லைனு, மேலே ஹம்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிடுதோம். இதில் வந்து நம்ம குட்டி மேங்கோஸ், அதாவது டாட் வச்ச மேங்கோஸ் நான் சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா, அதை வந்து நம்ம போட்டுக்கிடுதோம். அதாவது இந்த பார்டருக்கு வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ்னால் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லைனு, லீஃபு, அப்புறம் இந்த ஹம்ஸு, டாட்டு, அப்புறம் இந்த ஸ்வைரல், இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணதும். நம்மளோட ஓன் க்ரியேஷன் தான் எல்லாமே. சரியா? இந்த வச்சு நான் க்ரியேட் பண்ணணும்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை வச்சு நீங்களே க்ரியேட் பண்ணி சென்ட் பண்ணிடலாம். சரியா? நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச டிசைன்லாம் சென்ட் பண்ணுங்கள். இதில் இப்போ குட்டீஸாக மேங்கோ டிசைன் வந்து டாட் வச்ச மேங்கோ சின்னது, அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்குவோம். அப்புறம் இந்த கேப்பில் வந்து என்ன டிசைன் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா லீஃபு ஒரு ஃப்ளவர் வச்சு தான். லீஃப் வந்து நல்லா கொஞ்சம் லென்த்தாகவே வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சிட்டேன். அதில் ஸ்வைரல் போட்டு அதுக்கு மேலே சின்ன ஹம்ஸ் வந்து போட்டு அந்த ஃப்ளவரை வந்து முடிச்சிருக்கோம். அதே மாதிரி அதுக்கு மேலேயும் 2 லீஃப் வந்து வரைஞ்சி ஸ்வைரல், ஹம்ஸு, இதே மாதிரி சென்டர் டிசைன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். லீஃப்க்கு வந்து கோடு போட்டுக்கோங்க. இது ஒரு டிசைன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். ஒரு லைன் போட்டு ஹம்ஸ் வந்து நம்ம சின்னதாக வரைஞ்சி கொடுத்தோம். ஹம்ஸ் வந்து நீங்கள் பார்டருக்கு எதுக்குனாலுமே சின்னதாக வரைங்க, அதான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். மேலே வந்து டாட் கொடுத்துக்கிறதோ போல்டாக கொஞ்சம் குண்டா. அப்புறம் ஒரு போல்டு லைன் வந்து வரைஞ்சி கொடுத்தோம். அடுத்து ஒரு தின் லைன் வரைஞ்சிருக்கோம். கீழே மேலே எப்படி வரைஞ்சிருக்குமோ அதே மாதிரி கேப்பு சென்டரில் வந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு வரைஞ்சிருங்க. இந்த வீடியோ யாருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெல்லாம் சொல்லி சேர சொல்லுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். புதுசாக ஜாயின் பண்ணதவங்க அதில் கேட்டுக்கோங்க, இல்லாட்டி கமெண்ட் செக்ஷன்லேயும் கேட்டுக்கோங்க. இது வந்து டீ வந்து மாடலாக போடணும். கீழே போடும்போது பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் அப்படி போடணும். சேமாக போட்டால் நல்லா இருக்காது இல்லையா, அதனால் நம்ம சென்டராக, அதாவது மேலே டீ போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாடலுக்கு சென்டரில் போடுறதாப்பில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இதே மாதிரி தான் 4 லைன், சென்டர் டாட், அப்புறம் அதுக்கு சென்டரில் மட்டும் நம்ம என்ன டிசைனுங்கிறத கொஞ்சம் மாற்றிருக்கோம். பார்த்திங்கனாலே தெரியும். போன வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஃப்ரீ ஆன்லைன் மெஹந்தி கோர்ஸ் தான். இதுக்கு சர்டிஃபிகேட் ஃப்ரீயாக உண்டு. சேர ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு ஆஃபீஸ் நோட்டானாலும் இருக்கட்டும். அதில் வந்து இந்த சிங்க் கோனை வச்சு எனக்கு நான் எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அந்த டிசைன் வந்து நான் 1 டைம் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லா வர தாண்டி ஒரு
6-7 டைம் கிட்ட ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஒரு டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு லாஸ்ட்டு ஃபைனலாக ரெக்கார்ட் நோட்டும் உண்டு. அதை நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? இது ஒரு டிசைன். இது பார்த்தீங்கன்னா சீ போட்டோம் இல்லையா, இது வந்து எல் டிசைன். உள்ளுக்கு வந்து எல் வந்து பார்த்து இருக்குதாப்பில் வந்து வரைஞ்சிருக்கோம். சேமாக வரையலை. சரியா? அதை மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்த டிசைன் பார்த்தீங்கன்னா இதுவரை வரைஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி தான் சென்டரில் கேப் விட்டுட்டு 4 லைன்ஸ் வந்து வரைஞ்சி போல்டு லைன் வரைஞ்சி கம்ஸுக்குள்ள டாட் வச்சு வரைஞ்சிக்கோங்க. நம்ம மேலே வந்து எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி வரைஞ்சிக்கலாம். இந்த சென்டரில் வந்து நம்ம யூ டிசைன் வரைய போகிறோம். நம்ம கேப் வந்து சென்டரில் வந்து எவ்வளோ விட்டுருக்கோமோ அதே மாதிரி அதை கணக்கு பண்ணி வந்து நீங்கள் வரைங்க. அப்போ தான் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். மேலே யூ வந்து ஃபஸ்ட்டு போட்டுருவீங்களா, போட்டுட்டு அதுக்கு நேராக வந்து நம்ம வரையக்கூடாது. அதில் சென்டரில் ஒரு கோடு அதில் 2 யூக்கு அதே மாதிரி அதை வந்து கம்பேர் பண்ணி சென்டரில் வரதாப்பில் கீழே வரைஞ்சிருப்பேன். பார்த்து அதே மாதிரி வரைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதோட கண்டினியூ வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.